வீடியோல ஹேமமாலினி அப்படிங்கிற ஒரு தமிழ் ஆக்ட்ரஸ் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, பாலிவுட்ல இருந்தா பெரிய விஐபின்னு நினைப்பா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணாங்க. அப்ப நான் லாஸ்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இவங்கள மாதிரியே பண்ற ஒரு சில ஆக்டர்ஸ், அதாவது இவங்கெல்லாம் பார்க்க ஸ்வீட்டா ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவங்களோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்தாவே அவங்க எவ்வளவு கேவலமா நடத்துவாங்க அப்படிங்கிற உண்மையை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம எப்படியும் பாலிவுட்டுக்கு அங்க போய் நார்த் இந்தியாவில் போய் நம்ம போட்டோ எடுக்க போறது இல்லை. இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அவங்க கிட்ட போய் அசிங்கப்பட வேண்டாம், அப்புறம் வீடியோல நீங்க தான் மாட்டிப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கைரா அத்வானி. ரொம்ப ஸ்வீட்டா ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்கிட்டையும் அந்த குழந்தை போல பேசுறது, ப்ரெஸ் மீட்னு வந்தாவே அழகா பாடுறது, இந்த மாதிரி இருப்பாங்க. உங்களோட பேரே கியூட் தான். இவங்க கல்யாணத்துல பண்ண அந்த கியூட்னஸ் கூட பயங்கரமா ட்ரெண்ட் ஆகி இவங்கள மாதிரி நிறைய பேர் அந்த சாரீலாம் எடுத்து கட்டவும் செஞ்சாங்க. அதுல நானும் ஒண்ணு இவங்க மாதிரி சாரீலாம் கட்டணும்னு. பட் இவங்க உண்மையாவே எப்படி அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு ஃபேமஸ் இன்ஃப்ளூயன்சர், அவங்க பேர் தெரியல, ஆனா அவங்க மறைமுகமா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் ஃபிளைட்ல போயிருந்தேன், எங்க அம்மா தெரியாம அந்த பிசினஸ் கிளாஸ் சீட்ல உட்காந்துட்டாங்க, அவங்களுக்கும் நான் பிசினஸ் கிளாஸ் ஷீட் தான் போட்டிருந்தேன், பட் அவங்க தெரியாம உட்காந்துட்டாங்க. உடனே அந்த இடத்துல கைரா அத்வானி என்ன இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு மூஞ்சியை சுழிச்சு ஒரு மாதிரி அந்த பிளேஸே ஆக்வர்ட் ஆக்கிட்டாங்க. அதாவது இவங்கள மாதிரி தான் அவங்க காசு கொடுத்துட்டு வந்திருக்காங்க, வயசானவங்க தெரியாம உட்காந்துட்டாங்க கண்ணு தெரியாம, ஆனா இவங்க அவ்வளவு ரூடா நடத்திருக்காங்க. ஃபிளைட் அட்டண்டன்ட்டை கூப்பிட்டு இப்ப இவங்க போவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. அதன் பிறகு அங்க யாரும் வீடியோ எல்லாம் எடுக்கல, ஏன்னா இது நடந்தது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் போன் பெருமளவுல வீடியோஸ் ட்ரெண்ட் ஆகி பழக்கிறது இல்லை. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது அதை பார்த்த பல பேரும் ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சருக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் அந்த இன்ஃப்ளூயன்சரும் பேசல, இது யாரு பண்ணாங்க, கைரா அத்வானி இது நிஜமாவே பண்ணாங்களா அப்படிங்கிறது சொல்ல வரல. இதற்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் இருக்கு. பல பேர் அந்த படத்தளத்துல இருக்காங்களா, அவங்க நடிக்கிற தளத்துல, அவங்க கிட்ட போய் ஜூஸ் வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்களா, அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ரூடா நடந்துப்பாங்க. பாதி குடிப்பாங்க, அப்படி வச்சுட்டு எடுத்துட்டு போ அப்படின்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரூட்னஸ்ல இருக்கிறவங்க தான் கைரா அத்வானி அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஷீலா கி ஜப்பானி சிக்கினி சம்மேலி அப்படின்னு பாட்டு கேட்டாவே உங்களுக்கு கத்ரீனா கைஃப் தான் ஞாபகம் வரும். இப்போ அவங்க ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகுது. இன்னைக்கு பல இன்ஃப்ளூயன்சர்ஸோட போட்டோ எடுக்கிறது என்ன, வீடியோ எடுக்கிறது என்ன, கை போட்டு எடுக்கிறது என்ன. ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்தாங்க, இவங்கள மாதிரியே ஒரு ஆக்ட்ரஸ் வளர்ந்துட்டு இருந்தாங்க, எக்ஸாக்டா இவங்க மாதிரியே இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ஃபேன் தான், போய் எனக்கு ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னு கேட்கறப்ப அவங்க மூஞ்சி ரியாக்ஷன் இப்படிதான் இருந்துச்சு. இது மட்டும் கிடையாது, ஒரு தடவை ஃபிளைட் அட்டண்டன்ஸ் கிட்டையும் இதே மாதிரி ரூடா நடந்திருக்காங்க. இந்த மாதிரி அது சரியில்லை இது சரியில்லை, நான் எவ்வளவு பெரிய விஐபி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இதையே பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு சில பேர் மறைமுகமா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு கத்ரீனா கைஃப் எல்லா பொதுமக்களோட அவங்க பிராண்ட் ரீச் ஆகணும்னு எல்லா விஷயமும் செய்யறாங்க. ஆனா இதற்கு முன்னாடி நான் நடிகையா இருக்கிறப்ப யாரும் கிட்ட கூட சேர்க்கலாம் அவங்க அப்படின்னு அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அனுஷ்கா சர்மா தான். இன்னைக்கு வேணா அவங்க ஃபீல்ட்ல இருந்து வெளியே போயிருக்கலாம், ஆனா ஆரம்பத்துல இருந்தே இவங்க ட்ரோல் பண்றது என்னன்னா இவங்களுக்கு நடிக்கவே வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இவங்க நடித்த பல படங்கள்ல பாத்தீங்கன்னா சரியா எக்ஸ்பிரஷனே இல்ல, ஒரே மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. இப்ப மேட்டர் என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு குப்பையை கீழே போட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே கார்ல இருந்து இறங்கி எதுக்கு குப்பையை இங்க போடுறீங்க, எதுக்கு குப்பையை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு அந்த வீடியோலாம் ட்ரெண்ட் ஆக. Yes, why are you throwing plastic on the road? Please be careful, you can't just throw plastic around like that on the streets. Use a dustbin. எல்லாரும் அனுஷ்கா சர்மாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தான் நினைச்சாங்க. ஆனா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அது எப்படிமா உன் வீட்டுல இருக்கிற தெருவெல்லாம் கிளீனா இருக்கு, எங்க வீட்டுக்கு ஒரு நாள் பாரு, ஏன் பொலிட்டீஷியன்ஸ் போய் கேள்வி கேளு, அங்கங்க இருந்து எங்கெங்கிருந்தோ ஸ்டேட்ல இருந்து கொட்டுறாங்களா அதை போய் கேளு, அதெல்லாம் உன்னால கேட்க முடியாது. ஒருத்தர் தெரியாம அந்த பாட்டில் எடுத்துட்டு அங்க போட்டாங்க, நீ கார்ல இருந்து இறங்கி நீ கேட்கறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமான பேக்லாஷ் ஆச்சு. அதன் பிறகு அனுஷ்கா சர்மாவோட படங்களும் ஒழுங்கா ஓடல. என்ன ஒரு பின்பம் இருந்துச்சுன்னா, இவங்க விராட் கோலியோட ஒய்ஃப் நிஜமாவே காதலிச்சாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல இமேஜ் அப்படியே ஃப்ரேம் பண்ணிட்டு அவங்க அப்படியே இந்த பாலிவுட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அடுத்து நம்ம ஃபைனலா பார்க்க போறது கரீனா கபூர். இவங்க ஃபேவிகாலிஸே அந்த பாட்டுல வருவாங்க, ரொம்ப செக்ஸியான ஒரு ஆக்ட்ரஸ், அதுல மறுக்கிறதுக்கு யாராலுமே முடியாது. இப்போ வரைக்கும் அவங்க பார்க்க சூப்பரா இருப்பாங்க. பட் இவங்க எப்படின்னா அவங்களோட ஆக்ட்ரஸ் கிட்ட மட்டும் நல்லா ஜாலியா இருப்பாங்க, ஆனா இவங்களை பார்க்க வர பொதுமக்கள் கிட்டயோ இல்ல ரசிகர்கள் இவங்க போட்டோ கேட்க வந்தாவோ இல்ல சும்மாவே அவங்கள பத்தி பேசினாலும் அவங்க ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரி டெம்ப்ளேட் மாதிரி இருந்தாலும் இவங்க பிரஸ் மீட்ல பேச
பேசும்போது யாரோ கீழே தடுக்கி விழுந்துட்டாங்க. ஓகேங்களா, எல்லாரும் கீழே தடுக்கி வந்து ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இவங்க எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்டா எடுத்துட்டு வந்தாலும் எப்படி சொன்னாங்கன்னா அவங்க குயின் பேடி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நிஜமாவே அவங்களோட ரசிகர் கீழே விடும் போது இப்படிதான் ரியாக்ஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பேக்லாஷ் அப்ப வந்துச்சு. ஸோ நான் சொன்ன இந்த 4 ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரூடா நடந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி என்ன ஷாருக் கான் பண்ணலையா, சல்மான் கான் பண்ணலையா, எல்லாம் அந்த ஆக்டர்ஸ் பண்றது தான் வெளியே வருது. ஆனா ஆக்ட்ரஸ் பண்றது பெருசாவே வெளியே வரதே கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன். ஸோ இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.